நான் சொல்லும்போது வந்துட்டு நிஜமாவே ஐ கேன் டேக் தட் அண்ட் கிவ் யூ ஆல் ஆல்சோ. நான் வந்து அத இது பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து ஜூன் 2024லயே நான் சொன்னேன். இந்த மாதிரி இவங்க வந்து 140 சீட் கள்ள ஓட்டுல தான் கள்ள தனமா தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிக்கல. இட்ஸ் மேனிபுலேட்டட் பை த ஈசி ஐ மீன் இசிஐன்னு சொல்லி. இதுக்கு வந்து விலாவாரியா வந்து நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவசாயன்னு சொல்லிட்டு சீனியர் மோஸ்ட் அவர் எங்கள் கட்சியில் இருந்தார். அவர் அழகாக விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி இவங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கட்டு, இன்க்ளூடிங் நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் பரக்கல பிரபாகரும் அவர் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்தாரு. பட் வந்து அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சிகள் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டேட். ஆக்சுவலி இவங்கெல்லாம் சிட்டிசன்ஸ் அவங்க சொந்த இன்ட்ரெஸ்டில் பண்ணது. நான் கூட என்னோடய சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து எவ்வளோ பேட்டிகள் பண்ணேன். இதுக்காக எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகளும் வருது. ஓகே, அப்போ வந்து அது பண்ணல. பட் அட்லீஸ்ட் இப்போ வந்து ராகுல் காந்தி எஸ் கம் அவுட் வித் இட் ப்ராப்பர்லி எக்ஸ்பிளைனிங் என்ன ஆயிருக்குதுன்னு சொல்லி. இதை வந்து எந்த மெயின் இந்த சேனல்ஸ் இந்த கோடி மீடியா யாருமே இதை பற்றி இப்போ பேசுறதில்ல. அதே மாதிரி வந்துட்டு ராஜீவ் காந்தியை நக்கல் பண்ணுறாங்க. இது தவறு. சி, ராஜீவ் காந்தி வந்துட்டு ராஜீவ் ஆர் பிரியங்கா காந்தி தேர் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி. காங்கிரஸ் பார்ட்டியில் இருந்த சீனியர் மெம்பர்ஸ் யாரா ஊழல் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியே பேசிட்டு இருந்தேன். இப்போ இவங்க 2 பேர் வந்து எல்லாத்தையும் மற்றவங்க புதுசாக ஒருத்தவங்கள பேச விடுறதுல இந்த ஆளும் கட்சி பிஜேபி.